ஹரி ஓம் நம சிவாய. வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. இந்த காட்டுக்குள்ள சதாசிவம், அதாவது ஆதிசங்கரர் வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பெரிய விஷயம் என்னென்னா, தீராத நோயெல்லாம் தீரும். இந்த இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு தொழுதுட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு அது ஏதாவது முடிஞ்சால் தானங்கள் பண்ணிட்டு போனால் தீராத நோயெல்லாம் தீரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இங்கே அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். இது அற்புதமான சக்தியெல்லாம் இருக்குது. இங்கே பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்கும். அதெல்லாம் உணர்ந்தால் தான் தெரியும், சொன்னால் புரியாது. இந்த தண்ணி பற்றி சொல்லுங்கள். இந்த தண்ணி எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, எவ்வளோ இனிப்பாக இருக்குது. தண்ணி வந்து எல்லா மூலிகைகளையும் டச் பண்ணின்னு வருது இந்த தண்ணி. இந்த எவ்வளோ மூலிகை இருக்கோ, ஆயிரக்கணக்கான மூலிகைகள், அந்த மூலிகைலாம் டச் பண்ணிட்டு தான் அந்த தண்ணி வந்து கீழே வருது. அந்த வேரில் தான் நம்ம குளிப்போம். இந்த தண்ணியில் குளிக்கும்போது உடலில் இருக்கிற வலி பாதை எல்லாமே சரியாக போயிடும். எனக்கே பெரிய வியாதி, அதை வந்து குளித்தோம் சரியாக போச்சு. ஆனால் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கோவில் வந்து இன்னும் நல்ல சிறப்பாக நிறைய விஷயங்கள் கட்டணும். பெண்கள்லாம் வந்தால் பாத்ரூம் போகிற வசதி இல்லை. ஆனால் நிறைய ஜனங்க வராங்க, நிறைய லேடிஸ் வராங்க. ஆனால் இது நம்ம ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல, அவர் மனசு வச்சாருன்னா இதை நல்லா கட்டலாம். இந்த தொகுதி எம்எல்ஏ அவங்கெல்லாம் பேசி இங்கே என்னென்ன ஜனங்களுக்கு தேவையோ அந்த வசதியெல்லாம் செஞ்சு தரணும். வசதிகள் இல்லை. சோலார் லைட் இருக்குல்ல, அது ஒரு 150 லைட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் போடலாம். படிக்கட்டு கட்டலாம், ஜனங்க இன்னும் அதிகரிப்பாங்க. கீழே இருந்து வர்றதுக்கு வண்டி வசதி வந்து பண்ணணும். வண்டி வசதி இருக்குது, ஆனால் ரோடு போடல. அது தார் போடணும். அது வந்து இப்போதைக்கு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அரசாங்கம் மனசு வச்சா, ஆந்திரா அரசாங்கம் மனசு வச்சாங்கன்னா இதை பக்காவாக பண்ணலாம். இது செய்து ஒரு பெரிய வேலை இல்லையா? சதாசிவம் காரியத்தாச்சே. சதாசிவம் காரியம் தான். சதாசிவம் அவர் காதில் ஊதுனல்ல, முதலமைச்சர் காதில். அதான் இப்போ நீங்கள் ஊதுட்டீங்க இல்லையா, அவருக்கு ஞாபகம் போனோம் இல்லைங்களா? அதனால அவருக்கு போச்சுன்னா இந்த காடை, இந்த வனாந்தரத்தை அருமையான சொர்க்க பூமியாக மாற்ற முடியும். அவரால் முடியும், சதாசிவத்தால் முடியும். சதாசிவ பகவான் வந்து அவருக்கு தெரியப்படுத்தணும், இதை நடத்துவார். ஏன்னா நிறைய நல்லதெல்லாம் நடக்குதுங்க. ஆனால் அதை நிறைய உணரணும். இந்த சாமியாருங்க சித்தருங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே தங்குறதுக்கு ஒரு இடம் பண்ணி கொடுத்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலையில் அங்கே இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. அங்கே வந்து வேற திருவண்ணாமலை ஐயனோட பாதுகாப்பு வேற எதுவும் உண்டா? அவர் இருக்காரு பாதுகாப்புக்கு. ஆனால் அவரை சுற்றி வர்ற சாமியாருங்க சன்னியாசிங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. ஆமாம், அது வந்து பெரிய தப்பு. உண்மைதான். அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல அடைக்கலமா இந்த இடம் இருக்கு. ஆனா இதை நல்லா கட்டி கொடுத்தாங்கன்னா இந்த சாது சன்னியாசிங்க, இந்த பரதேசிங்க, சாமியாருங்க, இந்த நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவங்கலாம் வந்து இங்க வந்து உட்காந்து பூஜை பண்ணி தியானம் பண்ணிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஜனங்க மக்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பவர்ஃபுல் சாமியார்லாம் இருக்காங்க, பவர்ஃபுல் சித்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தங்கறதுக்கு ஒரு புகலிடமே கிடையாது. அதனால இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் எல்லா மலை கோயில்கள்லையும், எல்லா சிவன் மலை கோயில்கள்லையும் மேலே நித்திய அன்னதானம் போடுவாங்க. அட்லீஸ்ட் இந்த அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாட்கள்லையாவது போடுவாங்க. இங்கே அது எதுவுமே பண்ணலையா? அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லைங்கய்யா. அதுக்கு முக்கியமான ஆளுங்க அங்கே அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திட்டாங்கன்னா, அவர் சந்திரபாபு நாயுடு நிறைய பெரிய ஆன்மீகவாதி, அவர் பெரிய சாமி பக்தி உள்ளவர், அவர் மோடிஜியோட பார்ட்னர் வேற. ஆமாம், அவர் மனசு வச்சாருன்னா இது சொர்க்க பூமி ஆகிடும். இது வந்து நம்ம கைலை மலை மாதிரி ஒரு மலை. இது அடுத்த மலை பார்க்கணும்னா இவ்வளோ பெரிய மலை, 600 கிலோமீட்டர் மலை. இந்த மலையை வந்து அற்புதமாக மாற்ற முடியும். திருப்பதியை பண்ணியிருக்காங்கல்ல, அதோட இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. திருப்பதி 25 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து போகிறவங்க இங்கே வந்து போகிற மாதிரி நம்ம சிஎம், ஆந்திரா சிஎம் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணுவார், கரெக்டாக பண்ணுவார். இப்போ நம்ம இது அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். இது அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். அவருக்கு அந்த விஷயங்களை சொன்னாக்கா அவருக்கு புரியும். ஏன்னா பெரிய ஆன்மீகவாதி அவர். வெளியே தான் வந்து முதலமைச்சர், அவர் உள்ளுக்குள்ள ஆன்மீகவாதி. அதனால் அவர்கிட்ட இருக்கிற இந்த தொகுதி எம்எல்ஏ, இந்த புத்தூர் தொகுதி எம்எல்ஏ அவங்களாம் அவங்களுக்கு போயிட்டு விஷயத்தை சொன்னாங்கன்னா இதை நல்லா பண்ணி கொடுப்பாருன்னு நம்புகிறோம். ஆனால் இந்த சதாசிவம் வந்து ரொம்ப சக்தி உள்ளவர். இங்கே வந்து போகிறவங்களுக்கு யாருக்கும் எந்த குறையும் இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் எல்லா குறையும் நிவர்த்தி பண்ணுறாரு. இதை நானே உணர்ந்தேன், அதனால சொல்கிறேன். இந்த இடத்துக்கு கல்யாணம் ஆகாத பெண்கள், ஆண்கள் எல்லாரும் வரலாம். வியாதி எடுத்தவங்க வரலாம், வியாதி சரியாகும். புள்ள பிறக்காதவங்க வந்து புள்ள பிறக்க வேண்டிட்டு போகலாம், புள்ள பிறக்கும். நிறைய பரசுராம பஸ்மகுளம் மேலே இருக்குது. ஜமதக்கனி முனிவர் வந்து தவம் பண்ண பரசுராம பஸ்மகுளம் மேலே இருக்குது. 7 ஜென்மத்தினுடைய பாவம் தீரும்னு சொல்கிறாங்க. அந்த குளத்துல குளிக்கலாம். கீழே வந்து மூலிகை தண்ணி இருக்குது, மூலிகை வேர் தண்ணி.
கீழேயும் அருவி ஓடுது, மேலேயும் அருவி ஓடுது. இதுல குளிச்சாங்கன்னா உடம்புல இருக்கிற வியாதி போயிடும், உடம்புல ஃப்ரீ ஆயிடும் உடம்பு. தண்ணி அவ்வளோ தாயா தெளிவா சதாசிவ மலையில தண்ணி தாயா மிக மிக சிறந்த இது ஒரு மருந்து. பெரிய விஷயம் இங்க. இது ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஹரிஓம் நம சிவாய. சிவாய நமோ. இந்த மலையை தான் வளைச்சு சமமாக்கணும். ப்ராஜெக்ட் சதாசிவம் ஆன் பாம்போவில்.